பஸ் ஒன்றுத்தையும் காணையில. இவளும் சேர்ந்து காலேஜுக்கு வரமாட்டேன்ட்டா. நம்ம மட்டும்தான் வந்தோம். இன்னைக்கா இப்படி ஆகணும்? இதுக்கு பேசாம காலேஜுக்கு இன்னைக்கு லீவே போட்டுருக்கலாம். இந்த பஸ் வருமா வராதுன்னு வேற தெரியலையே. பேசாம அம்மைக்கு போன் அடிச்சு பாப்போமா? அப்பா எங்க வேலை பார்க்கறான்னு கேட்டு வந்து கூட்டிட்டு போக சொல்லலாம். இல்ல வேண்டாம். அப்படி அப்பாவை கூட்டிட்டு போக வர சொன்னோம்னா அப்புறம் அம்மா வேற இதுக்கு தான் காலேஜ் பக்கத்துல இருக்கதா சேர்த்து விட்றேன்னு சொன்னேன்னு சொல்லுவாவ. தேவையில்லாம அவ்வளவு தூரம் போய் சேர்ந்துக்கிட்டு ஏன் இப்படி பண்ணியான்னு கேட்டாவனா போச்சு. இப்ப திரும்பி வீட்டுக்கும்ல போக முடியாது. காலங்காத்தால எழுந்திரிச்சு அவசர அவசரமா கிளம்பி இப்படி வீட்டுக்கு வரதுக்கா வந்தேன்னு கேட்டானா இன்னும் பண்ண முடியாது. சரி நின்று பார்ப்போம். பஸ் வந்துச்சுன்னா போக வேண்டியதான். இல்லைன்னா பேசாம வீட்டுக்கே கிளம்பிட வேண்டியதான். அம்மா திட்டுறதுக்கெல்லாம் பார்த்தா இப்படி நடுவில் நின்றுட்டு கிடக்க முடியாது. இல்ல மச்சான் ராகுல், அங்க நிக்கிற சத்யா தானே? சத்யாவா? அவ இங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அவ இந்நேரம் காலேஜ் போயிருப்பா. இல்ல கூமுட்ட அந்த நிக்கா பாரு. இன்னும் அவ பஸ்லயே போகல போல இருக்கு. பஸ்ஸுக்காக நிக்கால என்னன்னு தெரியல. அவ மட்டும் தான் நிக்கா. அவ ஃப்ரெண்டு வாயாடிய வேற காணமே. அவ இப்படி லேட்டாலாம் போக மாட்டாளே. இல்ல மச்சான், ஏல அட செவிட்டு பயல, கூப்பிடுறது கேக்குதா கேட்கலையான்னு தெரியலையே. ஏல அட ஆமா சத்யா தான் நிக்கா. போய் பேசுவோமா? இல்ல கீர்க்கு பயல, ஏன் உனக்கு 2 நிமிஷம் நான் நிம்மதியா இருக்க கூடாதா? சொல்லுவோமா? நீ நல்லா சொல்லுவா. அவ நிக்கான்னு நான் பார்த்து சொன்னதோட அங்க திரும்பி பல்ல நல்லா கறிட்டு கிடந்தான் ஈடு. இப்ப நான் கூப்பிட்ட உடனே என்ன பார்த்து முறைக்கான். இப்ப எதுக்குள்ள என்கிட்ட சிடு சிடு நிக்கா? ஏல ஒரு 2 நிமிஷம் என்ன பார்க்க விடுறியால? அதுக்குள்ள கிடந்து கூப்பிட்டுக்கிட்டே கிடக்கான் மச்சான் வச்சான்னு. சரில, அப்ப நீ இருந்து பார்த்துக்கிட்டே இரு, நான் கிளம்பியேன். ஏல நீ இருக்க தைரியத்துல தானே நானே இப்ப போய் பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ள போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தெரியுதுல்ல? அப்ப என்கிட்ட இப்படி பேசுறது தப்புன்னு ஒத்துக்க. உடனே இப்படி எல்லாம் வந்து என்கிட்ட பேசுறதே தப்பு. சரி நானும் ஃப்ரெண்டா போட்டியேன்னு தான் விட்டுக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க. சரில வா, அதான் சத்யா அங்க நிக்கால என்ன ஏதுன்னு கேட்போம். அவன் எனக்கு முன்னாடியே எப்பயும் காலேஜ் போயிருப்பா. இன்னைக்கு என்ன இங்கே நிக்கிறான்னு தெரியல. சரி வா போய் என்னன்னு கேட்போம். ஏல சும்மா இருல, ஒன்னும் போய் பேசலாம் வேண்டாம். அவிய ஊருக்குள்ள இருக்க பஸ் ஸ்டாண்டு இது. யாராச்சும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாவனா போச்சு. அப்புறம் அந்த பிள்ளைக்கு திட்டு விழுதோ இல்லையோ நம்மளும் நல்லா சமத்திய தூக்கி போட்டு மிதிச்சிருவாவ. நீயே இப்படி சொன்னா என்னடா மச்சான் அர்த்தம்? வா போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வருவோம். நான் பாடு சும்மா நின்னவன நீ தானே சத்யா அங்க நிக்கான்னு சுரண்டி விட்டா. இப்ப நீ என் கூட வார. அட போப்பா அங்கிட்டு. உன் காதலுக்காக நீ வேணா கடை. அதுக்காக என்னாலலாம் அடி வாங்கிட்டு தெரிய முடியாது. நான் கண்டிப்பா வரமாட்டேன். அதெல்லாம் நீ வருவ. வா. டே டே போவாதடா. இவனை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியலையே. சொல்ல சொல்ல கேட்காமல போறான். அந்த பிள்ளை வேற பேசுமா என்னன்னு தெரியல. இவன் பாட்டுக்கு பெரிய இவன் கணக்கா போயிட்டு இருக்கான். ஐயோ, இவனுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு நான் தாமா முழிக்கிறேன். சரி, நானும் போவோம். அதான் குரங்குக்கு வாக்கப்பட்டாச்சு. இனி மரத்துக்கு மரம் தாவிதான் ஆகணும். இருல நானும் வாரேன். பஸ் ஒன்றும் வர மாதிரி தெரிய மாட்டேங்குதே. அட அங்க வர்றது ராகுல் மாதிரில இருக்கு. அட அந்த பைத்தியம் தான் வருது போல. இந்நேரம் மலர் இருந்திருக்கணும். என்ன ஓட்டியே தள்ளியிருப்பா. சத்யா, என்னல இந்த பிள்ளை இப்படி நிக்குது? வேகி எதுவும் முடிச்சு போச்சா? சத்யா, என்னாச்சு சத்யா? என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. அப்படியே லூசே நான் கூப்பிட கூப்பிட கேட்காம நின்னா? பஸ் எப்போ நினச்சிட்டு இருந்தேனா, அதான் நீ கூப்பிட்டது எனக்கு கேட்கல பார்த்துக்க. ஓ அப்படியா? சரி இன்னைக்கு என்ன உன் ஃப்ரெண்டு வரலையா? ஏன் அவளை பார்க்க வாங்கி வந்தா? நான் இவளை தான் பார்க்க வந்தேன். இவன் என்னன்னா என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தியான்னு கேட்குறா. லூசு. இல்ல சத்யா, தனியா நிக்கல, அதான் என்னன்னு கேட்கறதுக்காக கேட்டேன். ஆமா, அவ இன்னைக்கு வரலன்னு சொல்லிட்டா. அதான் என்ன பண்றேன்னு தெரியாம நான் வந்தேனா. இங்க பார்த்தா என்னன்னே தெரியல, நீங்க காலையில இருந்து பஸ் ஒன்றும் வரக்கானா. அதான் நின்றுட்டே இருக்கேன். பஸ் வந்தா காலேஜுக்கு வருவேன், இல்லைன்னா இன்னைக்கு லீவு தான். ஐயா சத்யா, நீ காலேஜ் வரலன்னா நான் எப்படி போறது? சரியா போச்சு. அவ காலேஜ் வரலன்னா இவன் காலேஜ் வர்றதுக்கு என்ன? இதுக்குதாமா இந்த லவ் பண்ற பயிலூரோட சேரவே கூடாதுங்கிறது. திடீர்னு காலேஜ் போகணுமானுவ, திடீர்னு கட்டையை போட்டு வெளியில ஊர் சுட்டு போகணுமானுவ. இவனுங்களோட சேர்ந்துக்கிட்டு நான் தான் படாத பாடுபடியேன். நீ போக வேண்டியதானே? உன்னை யார் போவேன்னு சொன்னா? இல்ல சத்யா, நீ மட்டும் போகாம நான் காலேஜ் போய் என்னத்த பண்ண? போரெல்லாம் அடிக்கும். அதான் கேட்டேன். நான் வந்தாலும் வரலைனாலும் உனக்கு காலேஜ் இருக்குல்ல, நீ போயிட்டே இரு. நான் என் ஃப்ரெண்டு வரல, சும்மாவே இன்னைக்கு போகிறதுக்கு வெறுப்பாக தான் இருந்துச்சு. இன்னைக்குன்னு பார்த்து இந்த பஸ்ஸும் வரக்கானா. அதான் சரி போவோமா இல்லை அப்படியே வீட்டுக்கு போவோமான்னு பார்க்குறேன். சத்யா, காலேஜ் வா சத்யா, தான் நாங்களா இருக்கோம்ல. இல்லை நீ இருந்து நான் என்ன பண்ணுது? என் ஃப்ரெண்டு இருந்தாவாச்சும் அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு கடலையை போட்டுக்கிட்டு நேரம் போகும், கொஞ்ச நேரம் படிக்கலாம், கொஞ்ச நேரம் அவட்ட பேசலாம். உன்கிட்ட பேசி நான் என்னத்த பண்ணேன்?
அசிங்கப்பட்டான். சரி சத்யா, அப்போ வா, உன்னை கொண்டு போய் காலேஜில் இறக்கி விட்டுறேன். நான் பைக்கில் தான் வந்தேன். நானும் தான் இவனும் தான் சேர்ந்து வந்தோம். நீ வேணா வர்றியா? உன்னை கொண்டு போய் பைக்கில் இறக்கி விட்டுட்டு அப்புறம் நான் இவனை கூப்பிட்டுக்கிறேன். எனக்கும் போகணும்னு ஆசையாக தான் இருக்கு. என்ன சத்யா, வாரியா? இல்லை இல்லை, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கள் 2 பேரும் காலேஜ் போங்க. நான் பஸ் வந்துச்சுன்னா அதில் ஏறி வருவேன். அப்படின்னா நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகிறதே எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு தோணுது. சத்யா, இப்படிலாம் பண்ணாத சத்யா, வா காலேஜுக்கு. சரியில்ல, வாரி நீ போ. எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு நல்லா வாய் பேசுறியே. அட ஆமா, இவங்க ஊர் பஸ் ஸ்டாண்டுங்கிறதே மறந்துட்டோம் பாரு. ராகுல், வாடா போவோம். அவங்க ஊருக்காரங்க யாராச்சும் பார்த்தா அவ்வளோதான். டே ஒரு 2 மினிட்ஸ் தான் வந்துடுறேன். வாடா போவோம். ஆல்ரெடி ஒரு தடவை அவங்க வீட்டில் மாட்டினது உனக்கு தெரியாதா? அவங்க சித்தியா அம்மாவா யாரோ ஒருத்தவங்க வந்தாங்கல்ல. இப்படி நீங்கள் 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது திருப்பி அதே வேலையை பார்க்குறியா என்ன? வாடா போவோம். இருடா வாரண்டா. ராகுல், நீ கிளம்பு. எங்கள் ஊர்ல இருந்து யாராச்சும் வந்து பார்த்துட்டாங்கன்னா போச்சு. அப்புறம் நேரடியாக போய் எங்கள் அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவாங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீ கிளம்பு. நான் எப்பயாச்சும் வந்துடுவேன் காலேஜுக்கு. சரி சத்யா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். என்ன எப்படியாச்சும் காலேஜுக்கு வந்துரு. ஆனால் வந்துருவாள்ல, லீவு போட்டுறாத. உன்னை நம்பி தான் நாங்கள் காலேஜ் போகிறோம். அட வாரே, நீ போ. நல்லா இங்கே பஸ் ஸ்டாண்டில் நின்று கதை விட்டுட்டு கிடக்கா. போ. திடீர்னு எங்கள் அம்மாவே வந்தாலும் வருவாவே. உங்கள் அம்மா வந்தால் எனக்கு என்ன? ஆ, பயம் இல்லையோ? எங்கள் அம்மா வந்தால் யார் நீ என் பிள்ளைகிட்ட நின்று பேசியிருக்கான்னு மூக்கிலே ஒரு குத்து விட்டுட்டு தான் அடுத்த வார்த்தை பேசுவா. என்ன சத்யா, பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? ஆமால, எங்கள் அம்மா வந்தானா அடிச்சுட்டு தான் அப்புறம் கேள்வியே கேட்பா. நீ வேற. போ, கிளம்பி. நான் பின்னாடியே வருவேன் காலேஜுக்கு. அட யாரது? நம்ம காமச்சக்கா மவ மாதிரில தெரியுது. இந்த பிள்ளை இங்க நின்று யாருக்கிட்ட பேசிட்டு கிடக்கு? காலேஜ் தானே இந்த பிள்ளை போகு. இங்க நின்று யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கு? 2 பயலுவ வேற நிக்கிறானுவ. ஏமா சத்தியா? ஐயா, யார் அது? இப்போ என் பேரை சொல்லி கூப்பிட்டு கிடக்கா. எதை நீ போல, நான் என்னத்தனாலும் சொல்லி சமாளிச்சிருவேன். சரி சத்யா, பாய். போய் தொழல இல்ல மச்சான், வா போவோம். இதைத்தானால அப்ப இருந்து சொல்லிட்டு கிடக்கேன். இப்பதான் ஆள் வந்தாதான் உனக்கெல்லாம் கண்ணு தெரியுது. என்ன சரியில்ல, வா. எப்பா நில்லுங்க. சொல்லுங்க அங்கிள். ஏப்பா யார் நீங்களாம்? ஊருக்குள்ள புதுசா இருக்கு. அதுவும் எங்க வீட்டு பிள்ளைகிட்ட நின்று பேசிட்டு கிடக்கிய பஸ் ஸ்டாண்டுல. யாருப்பா நீங்க? அங்கிள், நாங்க சத்யாவோட காலேஜ்ல தான் படிக்கிறோம். சத்யா இங்க நின்னாலா, அதான் என்ன காலேஜ் வராம இங்க நிக்கிறாளேன்னு கேட்கறதுக்காக வந்தோம். எப்பா பொட்ட பிள்ளை எப்படினாலும் காலேஜ் வரும். இதை பத்திலாம் நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி நீங்க இதைத்தான் கேட்க வந்திருக்கீங்க. வேற யாராச்சும் 4 பேர் பார்த்தா என்னன்னு நினைப்பாவ? 4 பேர் 4 விதமா பொட்ட பிள்ளைகளை பத்தி பேச மாட்டாவளா? இதெல்லாம் தப்புப்பா. இப்படி நடுவில் நின்றுலாம் பேசக்கூடாது. சாரி அங்கிள், நாங்க எங்க கிளாஸ் அதான் சரி வரலையே இங்க நிக்கிறாளேன்னு கேட்கறதுக்காக நின்னோம். சரி இனிமேல அப்படி ரோட்ல நின்று பேசக்கூடாது. எதுவாக இருந்தாலும் காலேஜில் கிளாஸ்ல பேசுறீங்களா படிப்பு பத்தி, அதோட நீ படிக்கிறேன்னு. இந்த பிள்ளைகிட்ட வந்து ரோட்ல நின்று பேசியது பஸ்ஸால் நின்று பேசியெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. சரிங்க அங்கிள், போங்கப்பா கிளம்புங்க. இலவா போவோம். சத்யா, என்ன மாமா? மக்கா யாரு அவிய? 2 பேரும் உன்கிட்ட நின்று நல்லா தான் பேசிட்டு கிடந்தாருவேன். நான் வந்த உடனே என்னை பார்த்துட்டு இந்த ஓட்டம் ஓடியானுவேன். யார் அவனுவ? மாமா, என் கிளாஸ் தான். இங்க என்ன பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்கையே, கிளாஸ் வரலையான்னு கேட்கறதுக்காக தான் வந்தானுவே. வேற ஒன்றும் இல்லை மாமா. சரி வந்தானுவ, என்ன பார்த்துட்டு எதுக்கு ஓடியானுவ? இங்க பாருமாக்கா, இதெல்லாம் சரி கிடையாது. நீ சும்மாவே நின்று பேசினாலும் பார்க்குற அளவுக்கு தப்பாக தான் பார்க்கும். நம்ம தான் எப்பயும் பத்திரமா பார்த்துக்கிடணும். இருக்க காலங்கள் சரி கிடையாது. உங்க அம்மா உனைய தைரியமா பொட்டப்புள்ள நம்ம பேச்சதான் கேட்கும்னு நினைச்சு விட்டுருக்காவ. நீ பாட்டுக்கு அங்க நின்று பேசுன இங்க நின்று பேசுனேன்னு பேசிட்டு இருந்தேன்னா நீ எதுவும் பண்ணலைனாலும் சுத்தி பாக்குறவிய உன்னையும் சேர்த்து தப்பா நினைப்பாவ. புரியுதா? சரி மாமா. சரி, எதுக்கு இங்க நின்று கிடக்கா? அது பஸ் இன்னும் வரலையா, அதான் பஸ் வரவும் காலேஜ் போகவும் நின்றுட்டு இருக்கேன். கூட யாரும் வரலையா? நீ மட்டும் நின்றுட்டு கிடக்கா? என் ஃப்ரெண்டு எப்பயும் வருவா. இன்னைக்கு அவளும் காலேஜுக்கு லீவ் போட்டா. அதான் சரின்னு நான் மட்டும் நின்றுட்டு இருக்கேன். பஸ் ஒன்றும் வரக்கானா. இன்னைக்கு பஸ் எல்லாம் வர்ற மாதிரி தெரியல மக்கா. ஏதோ ஸ்ட்ரைக்குன்னு பேசிக்கிட்டானுவ. டீ கடையில் அப்படிதான் பேசிட்டு கிடந்தானுவ. பேசாம இன்னைக்கு ஒரு நாள் காலேஜுக்கு லீவை போட்டு வீட்டுக்கு போ. உங்க அம்மா கேட்டா இப்படி மாமா சிவனேஷ் மாமா சொன்னாவன்னு சொல்லு. உங்க அம்மா சரின்னு சொல்லுவாவ. இல்ல மாமா, பஸ் வரலன்னா நான் ஆட்டோ எதையாச்சும் பிடிச்சி போயிருவேன். மக்கா மாமா சொல்லியதை கேளு. வண்டி எதுவும் வருமா என்னன்னு தெரியல. இல்லைன்னா வா, உங்க அம்மாட்ட சொல்லிட்டு நான் கொண்டு போய் உன்னைய வண்டியில விட்டுட்டு வரேன். ஐயோ இருக்கட்டும் மாமா, வண்டி வரலன்னா நான் ஆட்டோல ஏறி போய்க்கிறேன். சரி, அப்ப நான் சொன்ன கேட்க மாட்டேன். கொஞ்ச நேரம் நின்று பாரு. வண்டி வந்துச்சுன்னா ஏறிப்போ, இல்லைன்னா பேசாம வீட்டுக்கு வந்து சேரு. இப்படி ரோட்ல எல்லாம் நிக்க கூடாது பாத்துக்க. சரி மாமா. சரி மக்கா, பார்த்து கவனமா நில்லு. கையில போனெல்லாம் இருக்குல்ல? வச்சிருக்கேன் மாமா. அப்ப சரி சரி, நான் வரட்டா? எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு போன் அடிச்சிடணும். இப்படிலாம் நின்று யாருக்கிட்டையும் பேசிட்டு கிடக்கக்கூடாது. சரிங்க மாமா.
சரிம்மாக்கா அப்ப நான் வாரேன். பார்க்க காவாலி பயிலுவ மாதிரி இருக்கானுவ. அவனுக்கிட்ட நின்று இந்த பிள்ளைக்கு என்ன பேச்சு? நல்ல வேளை நம்ம வந்தனால பிள்ளைய காப்பாத்தணும். போய் காமாட்சி அக்கா கிட்ட சொல்லி வைக்கணும். பஸ் கிசு ஏத்தி விடுறதா இருந்தா நீங்க போய் ஏத்தி விடுங்கக்கா, பிள்ளை இப்படி ஒத்தையில எல்லாம் விடாதீங்கன்னு. 4 பேர் பார்த்தா பிள்ளையில தப்பா நினைப்பானுவ. நம்ம பிள்ளை நல்ல பிள்ளைன்னு நமக்கு தெரியும், பாக்குறவனுங்களுக்கு தெரியுமா? சரி வீட்டுக்கு போவோம். எப்பா ஒரு நிமிஷம் உயிர் போயிட்டு உயிர் வந்திருக்கு. நல்ல வேலை எதுவும் தெரியல. நான் பாட்டுக்கு காலேஜ் ஃப்ரெண்டு தான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறனால ஏன் நிற்கிறேன்னு கேட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டேன். இவனுக்குள்ள போங்கன்னா போகவும் மாட்டேங்கிறானுவ. அம்மா கிட்ட போய் வேற என்னத்த சொல்ல போறாரோ தெரியல. பஸ் வருதான்னு பார்த்து பஸ் வந்தால் தான் போகணும், இல்லைன்னா பேசாமல் வீட்டுக்கு போயிட்டு அம்மாட்ட என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்கணும். இவர் வாட்டுக்கு என்னதனாலும் சொல்லி வச்சுட்டாருன்னா போச்சு.